ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம 5 மினிட் ஒர்க் ஆப்ஷன் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 5 மினிட் மட்டும் எடுக்கல, நம்ம வந்து 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலேயே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் டெய்லி. அதனால 10 மினிட் ஷோன்னு மாத்திட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி நான் இந்த ஒரு 4 டாபிக்ல ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி கொண்டு வரேன். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், பில்ஸ். இந்த நாலுலையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இனிமேலும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன் சிம்பிளா இருந்தாலும் பட் இதுல இருந்து எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ எதிர்பார்ப்போம், கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புவோம். அண்ட் வாங்க இன்னைக்கான செஷன் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா பத்தி எடுத்து வச்சிருக்கேன். சரியா? பாரத் ரத்னா அவார்ட்ஸ் பத்தி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா அவார்டு பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த வருஷம் யார் யார் வாங்கியிருக்காங்க, யார் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரத் ரத்னா அவார்டு அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 1954 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? 1954 இருந்து தான் பாரத் ரத்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் பண்ணப்பட்டது எப்பன்னு கேட்கலாம். பாரத் ரத்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணப்பட்டது ஓகேவா 1954. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இனிஷியலா வந்து 4 ஃபீல்டு தான் இருந்துச்சு. ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ். ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ்ல தான் இந்த 4 ஃபீல்ட்ல எக்ஸப்ஷனலா ஒர்க் பண்ணிருக்கிறவங்க, எக்ஸப்ஷனலா சர்வீஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு தான் அவார்டு, பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஹியூமன் எண்டவர்ல இருக்கக்கூடிய எந்த ஃபீல்டுனாலும் சரி, எனி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எவ்வளவு ரொம்ப எக்ஸப்ஷனலா பண்றவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருப்பார்ல. இதுல பாருங்க, முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் இல்ல, ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் தான் இருந்துச்சு. சயின்ஸுக்கு பார்க்கும்போது சர் சி வி ராமன், லிட்ரேச்சருக்கு பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் அப்படி நம்ம சொல்லலாமா? ஆர்ட்ஸுக்கு பார்க்கும்போது சுப்புலட்சுமி, அம்மா சுப்புலட்சுமி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தானே. ஸோ அந்த மாதிரி முன்னாடி ஒரு சில பர்டிகுலர் இதுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஹியூமன் எண்டவர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுக்கும் கொடுக்குறாங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவானா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டட் டு த பிரசிடென்ட் அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மேக்ஸிமம் ஆஃப் 3 awards per year. ஒரு வருஷத்துக்கு 3 இயர் தான் கொடுக்கணும்னு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து 5 இயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மேபி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லோ என்னவோ. அண்ட் அந்த ரெசிபியன்ட் இருக்காங்களே, ஸோ பாரத் ரத்னா வின் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சனாத் அப்படிங்கிறது ஒரு சர்டிபிகேட். ஓகே, சனாத் இந்த மேபி சான்ஸ்கிரிட் நேம் ஆர் ஹிந்தி நேமா கூட இருக்கலாம். அண்ட் ஒரு மெடலும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மெடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை கொடுக்குறாங்க. அண்ட் த அவார்ட் கேரிஸ் நோ மானிட்டரி கிராண்ட் அண்ட் cannot be used as a prefix or பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸா நம்ம வந்து நேம் கூட அதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. சரியா? அப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு மணி கிராண்டும் கொடுக்கல. ஓகே, இப்ப சொல்லுவாங்க, ஆனா எல்லாருமே பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர், பாரத் ரத்னா சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லலாம். பட் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்க கொடுத்துருக்காங்க ரூல் படி. ஓகே, சோ இந்த வருஷம் யாரு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவங்க 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. 2024 5 பேர் பாரத் ரத்னா கொடுத்திருப்பாங்க. சரியா? 5 பேருக்கு பாரத் ரத்னா, 5 பேருக்கு பத்ம விபூஷன், 17 பேருக்கு பத்ம பூஷன், 110 பேருக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருப்பாங்க. சோ 5 பாரத் ரத்னா யாரு வாங்கினாங்க, அந்த பாரத் ரத்னா அவங்களோட பிக்சர் இங்க கொடுத்திருக்கேன். இங்க வந்து அவங்க பேர் கொடுத்திருக்கேன். சரியா? பேரு, அவங்க என்னென்ன இதுல இருந்தாங்கிறத பாக்கலாம். ஓகே, சோ கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். ஓகேவா? பீகாரோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லால் கிருஷ்ணா எல்கே அத்வானின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இவங்க ஃபார்மர் டெப்யூட்டி பிஎம் இருந்தவங்க, பிஜேபி பார்ட்டி சேர்ந்தவங்க தான். சரியா? மோடி இவங்களுக்கு எல்லாம் வந்து முன்னாடி மோடிஜி வர்றதுக்கு காரணமே அத்வானியா தான் இருப்பாங்க. சரியா? சோ ஃபார்மர் டெப்யூட்டி பிஎம் இருந்திருப்பாரு எல்கே அத்வானி, அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி PV நரசிம்மராவ். ஓகேவா? நரசிம்மராவ் எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த நரசிம்மராவ் அப்படிங்கிற ஒரு பிஎம். இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா, ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, கிரீன் ரெவல்யூஷனோட தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய MS சுவாமிநாதன். சோ இவங்க நம்ம சவுத் இந்தியா பர்சன் தான். ஓகேவா? இவங்களுக்கும் இந்த வருஷம் பாரத் ரத்னா அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மர் PM அண்ட் CM ஓட உத்தரப்பிரதேஷோட CM ஆன
சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சரியா, இவங்களும் பிஎம்ஆ இருந்திருக்காங்க. ஓகே, இதுல பாருங்களேன், 3 பிஎம், 2 ஃபார்மர் பிஎம், ஒரு டெபியூட்டி பிஎம், அப்புறம் 2 சீஃப் மினிஸ்டர். இவங்க வந்து சிஎம்ஆவும் இருந்திருக்காங்க. சிஎம் உத்தரப்பிரதேசோட சிஎம்ஆ இருந்து அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரா மாறி இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரு? சௌத்ரி சரண் சிங். ஓகே, அப்போ நல்லா பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்களோட ஃபீல்டு தான் எல்லாருமே அந்த பிஎம் சிஎம் அப்படி இருக்கிறதுனால. ஓகே, இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்தடுத்து இந்த நிறைய அவார்ட்ஸ் பத்தி எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து பிஎம், நீங்க வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நான் ஒன்னா சொல்றேன். இந்த வருஷம் பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சில இது இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிரசிடென்டோட ஆர்டிகல் இருக்கு. நிறைய பிரசிடென்ட்ஸ் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் இந்தியாவோட பிரசிடென்ட். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வரேன். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேவா? எல்லாம் நிறைய எடுத்து வச்சிட்டேன். இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு சூப்பர்வா கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க ரெகுலரா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்பதான் வந்து ஒரு உங்களுக்காகவாவது எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். ஸோ வியூஸும் வரல, கமெண்டும் வரலன்னா எனக்கு கொஞ்சம் டவுனா இருக்கும். ஓகே, அதுக்காக சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம இது பார்த்துட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். ஜெனரல் ஸ்டடிஸ் ரிலேட்டடா பார்த்தோம். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ். ஓகே, இப்ப நம்ம பாரத் ரத்னா பார்த்தோம்ல, கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் சேர்த்து பார்த்தோம். இது தனியா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி பாக்குறோம். இதுல வந்து யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க், UCCN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இது ஒன்லி சிட்டிஸ் தான், அர்பன் சிட்டிஸ் தான். கிரியேட்டிவா எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்றாங்க, தன்னோட சிட்டி, தன்னோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ இல்ல எந்த ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டோ எதுவோ சரி, கிரியேட்டிவா டெவலப் பண்ற சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யுனெஸ்கோ வந்துட்டு ஒரு ரெகனைசேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. சரியா, அதுல இந்தியால வந்து குவாலியர், கோழிக்கோடு வந்து இப்ப ரீசெண்டா நாமினேட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து அத கன்ஃபார்மும் பண்ணிருப்பாங்க, கன்ஃபார்மும் ஆயிருக்கும். சரியா, இப்போ கரண்டா UCCNல வந்துட்டு டோட்டலா வேர்ல்டு லெவல்ல 55 கிட்ட இருக்கும். 55 சிட்டிஸை வந்து கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுல இந்தியால ஒரு சில சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கிரியேட்டிவ்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ மியூசிக் ரிலேட்டடா இருக்கலாம், மூவி ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல டிசைன், அந்த சிட்டியை டிசைன் பண்ற இதுல இருக்கலாம், எதுனாலும் லிட்ரேச்சர் ரிலேட்டடா இருக்கலாம், கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட். ஓகே, அந்த கல்ச்சரல், ஓகே, ஃபோக் டான்ஸ், கிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு கல்ச்சரல் ரிலேட்டடா எந்த ஒரு இதுனாலும் சரி, கிரியேட்டிவா டெவலப் பண்ணக்கூடிய சிட்டிஸை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த சிட்டிஸ் எல்லாத்தையும் பர்டிகுலரா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரும். சரியா, இதுவுமே கிரியேட்டிவ் சிட்டி அப்படிங்கிறது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு கீழேயுமே ஒரு கோலா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு சிட்டிஸையும் நிலைத்த நீடித்த, சஸ்டைனபிள்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலைத்த நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த UCCNமே அந்த நிலைத்த நீடித்த வளர்ச்சி கீழே தான் வரும். இதுல எந்தெந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு எல்லாம் கவர் ஆகும்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ், மீடியா ஆர்ட்ஸ், ஃபில்ம், டிசைன், கேஸ்ட்ரானமி, அப்புறம் லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக், இது எல்லாமே இது கீழே கவர் ஆகும். அப்படி டோட்டலா 55 வேர்ல்டு வைடு சிட்டிஸ் இருக்கு. இந்தியால ஒரு 6-7 சிட்டிஸா, 8 சிட்டிஸ் இந்தியால வந்து இடம்பெற்றிருக்கு. 55ல இந்தியால 8 சிட்டிஸ் இடம்பெற்றிருக்கு. சோ அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த UCCNங்கிறது வந்துட்டு 2004 உருவாயிருக்கும். ஓகேவா, 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பட் இந்தியாவுக்கு 2015 இருந்து தான் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 2004 UCCN கிரியேட் ஆயிடுச்சு. 2015 இருந்து இந்தியாவோட சிட்டிஸ் அதுல இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. 55ல இப்போ 8 இருக்காங்க இந்தியால. அது எதெல்லாம் பார்க்கலாமா? ஜெய்ப்பூர் வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ். ஓகே, அதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாரணாசி வந்துட்டு மியூசிக், வாரணாசி சென்னையில மியூசிக், அண்ட் மும்பை வந்து ஃபில்ம், மும்பைனாலே ஃபில்ம் தான். அடுத்து ஹைதராபாத் வந்துட்டு கேஸ்ட்ரானமி. அது என்ன மேம் கேஸ்ட்ரானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் கேட்கலாம் என்ன மேம் அது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள், சமைக்கிற கலை. ஓகேவா, ஃபுட்டு கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்ட் ஆஃப் சூசிங், குக்கிங் குட் ஃபுட், நல்ல ஃபுட்டை சமைக்கிறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ரானமியா. நீங்க இது வரைக்கும் இந்த வார்த்தை வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கேஸ்ட்ரானமிங்கிறது வந்துட்டு சமைக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே அதுல வரும். ஓகேவா, ஹைதராபாத்னால எல்லாருக்கும் பிரியாணிங்கிற ஞாபகம் வருமா? சோ அது அந்த ஃபுட் ரிலேட்டட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீநகர் கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ். கிராஃப்ட்னாலே சொல்லியும், ஸ்ரீநகர்னா வந்துட்டு அந்த பஸ்மினா ஷால், அங்க இருக்கக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சோ அதனால
ஸ்ரீநகர் கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் தான் வந்து குவாலியரையும் கோழிக்கோடையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. குவாலியர மியூசிக்கும் கோழிக்கோட லிட்ரேச்சருக்கும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 சிட்டிஸும் இந்த UCCN யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க் அதுல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதுதான் நம்ம இதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஸோ இதை பார்த்தாச்சு. அடுத்து இன்னைக்கான ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமின் உத்யமி ஸ்கீம். ஓகேவா? கிராமின் உத்யமி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்க்க போறோம். ஸோ இது ஒண்ணும் இல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். பர்டிகுலரா எந்த ஏரியாவை இதை போக்கஸ் பண்றாங்கன்னா இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு. ஸோ இப்போ ட்ரைபல்ல ஒரு பீப்புள் ஒரு பையன் படிக்கணும், அவன் வந்து வேலைக்கு வரணும்னா எப்பவுமே வெளியே தான் வந்து வரணும். ஸோ அவங்க ஊர்லயே ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ண அவன் அங்க இருந்தே வேலை பார்க்கலாம். ஸோ அவங்க ஊரையே டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம். அவங்க ஊர்லயே வந்து ஏதாவது கிரியேட்டிவா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்ல ஹேண்ட்கிராஃப்ட் கம்பெனி அந்த மாதிரி உருவாக்கலாம்ல. ஸோ அப்போ அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு போக்கஸ் பண்ணி அது அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த கிராமின் உத்யமி ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த கிராமின் உத்யமி ஸ்கீமுக்கு யாரு ஃபண்ட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் வந்து இதுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் கொடுப்பாங்க, பைசா கொடுத்து நீங்க படிங்கப்பா, நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இது ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் அண்ட் குஜராத் இங்கெல்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஏரியால தான் வந்து அதிகமா ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மத்திய பிரதேசத்துல எல்லாம் அதிகமான ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை பர்டிகுலரா செலக்ட் பண்றது மூலமா பர்டிகுலரா அவங்களுக்கு டார்கெட் பண்ணி ஸ்கில் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். அண்ட் இது வந்துட்டு சன்சாதியா சன்குல் பரியோஜனா, சன்குல் பரியோஜனா அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த கிராமின் உத்யமி ஸ்கீமும் வருது. ஓகேவா? அண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதுக்கு கீழே தான் இந்த கிராமின் உத்யமி ஸ்கீம் வருது. அதே மாதிரி இதுல வரலாம். இதனால இப்படி ஸ்கில் டெவலப் பண்றதுனால ரூரல் அண்ட் லோக்கல் எக்கனாமி டெவலப் ஆகும். அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ரொம்ப கட்டாயமா அந்த இடத்த விட்டு வெளியே போனாதான், போஸ்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்க, கண்டிப்பா வெளியே போனாதான் நம்மளால வாழ முடியும். அந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்சஸ் கன்சர்வ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஐடியா கிடைக்கும். நாலேஜ் இருந்தா தானே நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்மளால கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் இந்த ஸ்கில் வந்து உதவிகரமா இருக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த NSDC பத்தி சொல்லணும்னா இது வந்து நான் ப்ராஃபிட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நான் ப்ராஃபிட் பப்ளிக் கம்பெனின்னு சொல்லலாம். இது வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே NSDC அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியை உருவாக்கியிருப்பாங்க. இது என்ன NSDCனா என்ன? நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? இவங்களோட மெயின் கோலே வந்து ஸ்கில்ல டெவலப் பண்றதுதான். அண்ட் இதுக்கு கவர்மெண்ட்டும் இருக்கு. சரியா? ஒரு என்ன கவர்மெண்ட் பாருங்க, மினிஸ்ட்ரி கூட இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகேவா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மாடல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இவங்க தான். ஓகேவா? சோ அது ரிலேட்டடா டீடைல் கொடுத்துருவாங்க, பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சினிமாட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில். இதுக்கு சினிமா ரிலேட்டடாக்கும் பில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. ஸோ எல்லாருமே நீங்க கேள்விப்படுவீங்க, ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சென்ட்ரல்னு சேர்த்துக்கோங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மூவி வெளியே வரணும்னா அந்த மூவியை முன்னாடியே இந்த போர்டு பார்த்துட்டு அது எந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள் வந்து பார்க்கலாம். இப்போ அண்டர் 17, அண்டர் 18 அந்த மாதிரி 18+ அந்த மாதிரியான மூவிஸ் UA அந்த மாதிரி எல்லாம் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்கல்ல. சோ அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கான போர்டு தான் இவங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன். அண்ட் இதுல வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இன்வால்வ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்குள்ள இது பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஆக்ட் மூலமா சட்டம் போடலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சட்டம் வந்துட்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952லயே ஒரு ஆக்ட் இருக்கு. 1952லயே ஒரு ஆக்ட் இருக்கு. அதை இப்போ அமெண்ட் பண்ணிருப்பாங்க, திருத்தம் பண்ணிருப்பாங்க. நீங்க பழைய ஆக்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அது வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு மூணு ஸ்கீமுக்கு 3 ஆக்ட் கிட்ட பாத்திருக்கோம். அது எல்லாமே பழைய ஆக்டை இப்போ எல்லாமே அமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அந்த காலத்துக்கு சரியா இருக்கும். இப்ப கரண்டா இருக்கக்கூடியதுக்கு ஏத்தாப்புல நம்ம நிறைய அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த பில்ல குறிப்பா என்னன்னா, இப்ப எல்லாருமே நீங்க கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த காப்பிரைட்டட் கண்டென்ட்.
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ யாருமே காப்பிரைட் பண்ணக்கூடாது, ஈஸியா வந்து காப்பிரைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஈஸியா காப்பிரைட் பண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். சோ அந்த மாதிரி இதுல வந்து அந்த லீகலா வரக்கூடிய இதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட காப்பிரைட் பண்ணக்கூடாது. யூடியூப்ல எல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தைகளை. ஓகேவா, ஸ்ட்ரிஞ்சண்டா ரொம்ப தீவிரமா அதோட இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இதுல இப்போ வந்து கரண்டா அமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஜூலை 20 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அது இப்போ பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, பாஸ்டும் ஆயிடுச்சு. பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது பிரசிடென்ட்ட போய் அப்ரூவ் ஆகி பாஸும் ஆயிடுச்சு. ஓகேவா. அண்ட் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் வந்து சர்டிபிகேஷன், ஒரு மூவிக்கு சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அது வந்து எப்படிப்பட்ட மூவி, அது வந்து தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி, எக்ஸிபிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க தான் அதுக்கு சர்டிஃபை பண்ணணும். அண்ட் அது ரிலேட்டடா அந்த மாடிஃபிகேஷன் அண்ட் டெலிஷன்ஸும் இருக்கும். அவங்க வந்து மாடிஃபை பண்றதுக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து டெலிட் பண்ணணும், இது வந்து இது அநாகரிகமா இருக்குது, இரலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் டெலிட் பண்ணவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகே, போர்டு வந்துட்டு பிலிமை வந்து வெளியே விடுறதுக்குமே தடை போடலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் உண்டு. பட் இதுல கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. பட் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஜெயில் டேம் கொடுக்குறோம், இந்த மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறோம், 3 லட்சம் வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காப்பிரைட் ரிலேட்டடுக்குலாம் நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இது பண்ணிருப்பாங்க. நமக்கு அந்த பில்லு ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்போன்னு தெரியணும், 1952. அண்ட் அது என்ன போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி அது எப்போ அமெண்ட் பண்ணிருக்காங்க, இப்போ 2023. ஓகேவா, சரி. அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சிச்சு. இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் நமக்கு இது போதுமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சரியா, ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டு போகலாம். சரியா, அதான் கண்டிப்பா இதான் நல்லா இருக்கும். ஓகே, இதே மாதிரியே கொண்டு போகலாம். ஜெனரல் ஸ்டடிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டையும் சேர்ந்து கவர் பண்ணலாம். ஸ்கீம்ஸ் ஒண்ணு, டெய்லி ஒவ்வொரு பில் கொண்டு போகலாம். சரியா, நிறைய இதுவே போதும். இதுக்கே நமக்கு டைம் எவ்வளவு எடுக்குதுன்னு பாருங்க. இதுக்கே நமக்கு வந்துட்டு 17 நிமிஷம் எடுக்குது. ஸோ அதனாலதான் நான் அதை 10 minute ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்மளால பெர்ஃபெக்டா இருக்க முடியாது, ஓரளவுக்கு கரெக்டா இருக்கலாம் தான் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.